அதனாலதான் இன்னைக்கு யார் யாரோ வரவன்லாம் புதுசா கட்சி தொடங்குறவெல்லாம் திமுக ஒழியணும் அழியணும் எந்த அந்த நிலையில தான் இன்னைக்கு போயிட்டு இருக்காங்களே தவிர, நேத்து வந்தவெல்லாம் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றான்னு சொல்றீங்க. அது நடக்கவே நடக்காதுன்னு சொல்றீங்க. அப்புறம் எந்த கட்சிக்கும் இல்லாத நெருக்கடியை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அணை போட்டு ஆத்த வேண்டும்னா தடுக்கலாம், காத்த தடுக்க முடியாது. அதையும் மீறி தடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதாரணமா இருக்கிற காத்து சூறாவளியா மாறும், ஏன் சக்தி மிக்க புயலா கூட மாறும். என்ன டிவிக்கு தோழர்களே, நேற்று தளபதியோடைய பேச்ச கேட்டீங்களா? ஒரே ஃபயரா இருந்ததா? படத்துல கூட அந்த அளவுக்கு பேசல தலைவர். நேற்று நேர்ல தெரிச்சிட்டாரு. ஃபயர்னா ஃபயர், அப்படி ஒரு ஃபயர் மாஸ். தமிழ்நாடு ஃபுல்லா பத்திட்டு எரியுது. 10 நிமிஷம் பேச்சுக்கே அந்த அளவுக்கு நான் மனுஷன் இறங்கி வந்து களப்பணியில இறங்கிட்டாருன்னா ஐயோ கேட்க முடியல. இப்ப நினைக்கும் பொழுதே புல்ல அரிக்குதே. அந்த ஃபயர் அடங்கறதுக்குள்ள டிவிக்கே தோழர்கள் அவங்க நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான், மக்கள் பணியில ஈடுபட்டு மக்களுக்கு தேவையான சேவையை செஞ்சு நம்ம வாக்கு வங்கியை அதிகப்படுத்தணும். தோழர்களே, நண்பா நண்பிகளே, ஒவ்வொரு வீட்லயும் தளபதி சொன்ன மாதிரி கொடியை பறக்க விடணும். நண்பர்களே, செய்வீர்களா?